ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் எப்படி விநாயகர் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன், நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டீஸ் இருந்தால் அவங்கள கண்டிப்பாக செய்ய சொல்லுங்க. ஏன்னா கிறிஸ்டின்ஸ்லாம் கிறிஸ்மஸ் அப்போ கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பண்ணி அவங்க ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்மளும் இதமாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பண்ணும் போது அவங்களுக்கும் பக்தி அப்படிங்கிற விஷயம் நல்லாவே சின்ன வயசுலேருந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி, மஞ்சத்தூள், சுகர், கோதுமை மாவு, அப்படி இல்லைன்னா மைதா, அரிசி மாவு, நூல். ஃபஸ்ட்டு நீங்கள் சுகர் வாட்டரை ரெடி பண்ணிக்கோங்க. சுகரை நீங்கள் முழுசாக கூட போடலாம், இல்லைன்னா பவுட்ராக்கி கூட போடலாம். பவுட்ராக்கி போட்டால் டக்குன்னு முடியும். நான் சுகர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கையிலேயே கரைச்சிட்ருக்கேன். இப்போ சுகர் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சுகரை முழுசாகவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து கலர போகிறோம். அரிசி மாவு, மஞ்சத்தூள், கோதுமை மாவு. லம்ஸில் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் உடச்சி விட்ருங்க, இல்லைனா பிசையும் போது அது ஒழுங்காக பிள்ளையார் பிடிக்க வராது. என்னோடய ரைஸ் ஃப்ளாரில் கொஞ்சம் லம்ஸ் இருந்ததுனால நான் கொஞ்சம் சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். சளிச்சு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளோட பிள்ளையார் நல்லா அழகாக ஸ்மூத்தாக வருவார். இப்போ நம்ம சுகர் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவை நீட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு பூஜை பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் செய்ய ஆரம்பிங்க. சப்போஸ் நம்ம இதே மாதிரி தட்டிலே நம்ம வச்சுட்டோம்னா அது எடுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக கீழே வந்துச்சுன்னா மனசு கஷ்டமாயிடும். அதனால இது மாதிரி ஒரு தட்டை ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பால் மாரி பண்ணிவிட்டு அது சென்டராக பார்த்து நீங்கள் ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. ரவுண்டாக தட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து உருட்டி 2 காலாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வயிறு செய்ய போகிறோம். வயிறுக்கு நல்லா பெருசாகவே எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு காலை குத்துக்கால் வச்சுருக்க மாதிரி செய்ய போகிறேன். நீங்கள் காலை ரெண்டுமே ஃப்ளாட்டாக கூட வைக்கலாம். இப்போ ரெண்டாவதாக ஒரு மீடியம் சைஸில் ஒரு பாலை உருட்டி அது மேலே திருப்பியும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து நீட்டாக ரோல் பண்ணி ஒரு கையை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். கைக்கு நீங்கள் நல்லா சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி தூக்கி விட்டிங்கனாலே அது கை மாரி வந்துடும். செகண்ட் கையில் அதே மாதிரி நீங்கள் உருட்டிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாகவே வச்சிடணும். ஏன்னா இந்த கையில் நம்ம மோதகம்லாம் வைக்க போகிறோம். நீங்கள் பிள்ளையார் செஞ்சிட்டே இருக்கும்போது சைட் பை சைட் மாவு காய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மாவு எடுக்கும் போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியில்லைன்னா ஒவ்வொரு சொட்டாக சேர்த்து பிசைஞ்சு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இன்னும் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஆட் பண்ண பிள்ளையார் பிடிச்சி வச்சாலும் அது கரெக்டான ஷேப்புக்கு அது வராது. கையில் நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டே இருக்கும் போது கையிலையும் கொஞ்சம் ஒட்டும். அதை நீங்கள் தேய்ச்சி ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துடுங்க. ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் செய்ய இந்த கையில் இருக்கிற மாவும் சேர்த்து ஒட்டிக்கிட்டு கிராக் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து எடுத்துட்டு திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாகவே கொஞ்சம் மாவை எடுத்து லைட்டாக தண்ணியை வச்சு நீங்கள் ஷேப்பை கொண்டு வரணும். காஞ்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அட்ஜஸ்ட் பண்ணும்போது. அது மாதிரி செய்யும் போதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிள்ளையாருக்கு தந்தம் வைக்கிறோம். ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும்னு அதனால ஒன்று அந்த பக்கம் ஒரு தந்தம் வச்சாச்சு. இப்போ பிள்ளையாருக்கு பூணெல்லாம் போட்டாச்சு. அவருக்கு கண் வைக்க போகிறோம். நீங்கள் கண் பெப்பரில் வைக்கலாம். நான் இது மண்ணுக்கு போகுது, சும்மா ஏன் போகணும், ஒரு மரமோ செடியாக வளர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு நான் இதில் பப்பாளி விதைய வைக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி ஏதாவது சீட்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா
ஈகோ ஃப்ரெண்ட்லின்னு மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஏர்த்துக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் செஞ்ச மாதிரி ஒரு காரியம் நம்ம செய்யலாம். இந்த பிள்ளையாருக்கு மோதம் மட்டும் வச்சுட்டு இவரோட வாகனத்தை ரெடி பண்ணிட்டோன்னா பிள்ளையார் பக்காவாக ரெடி ஆயிடுவார். இதில் மூஞ்சூருக்கு ஒரு சின்னதாக ஒரு சீடை வச்சு 2 காது வச்சு வாலும் வச்சாச்சு. மூஞ்சூரும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்ட போகிறேன். நான் என் பிள்ளையாரை செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு பிள்ளையாரை பார்க்க போகிறீங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னன்னே எனக்கு புரியல. எங்கள் அம்மா செஞ்சது தான் அப்படி இருக்கு, கிண்டலுக்காக சொல்லலை. ஸோ இதை மாரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து பண்ண வேணாம், தவிர்க்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கே வந்து பிள்ளையார் கரைப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் தனியானாலும் பரவாயில்ல. பட் ஒரு 3 days கழிச்சு தான் கரைப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுமாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் சர்க்கரையை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மைதா மாவும் அரிசி மாவும் நீங்கள் வந்து எனக்கு என்னமோ சேம் குவான்டிட்டியில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும், வீடோட கிளீனிங் வேலைலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பசங்களும் இதமாரி டிஐஒய் பிள்ளையார் செய்யணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா இந்த வீடியோ அனுப்புங்க. நிறையா வந்து சில பேர்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க இதமாரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும்போது. நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளும் காமிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பக்காவான பிள்ளையார் கிடைக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் பிள்ளையார் நல்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். சரஸ் விளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. நீங்கள் செஞ்ச பிள்ளையாரை நான் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.